காலம் எல்லோரையும் நடத்துகிறது. ஆனால் சிலர் காலத்தையே வழிநடத்துகிறார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்காக மட்டும் வாழ்வதில்லை, ஓர் எண்ணத்தை விதைக்க வாழ்கிறார்கள், ஓர் ஒளியை பரப்ப வாழ்கிறார்கள். திருக்குறளின் ஞானத்தை மனிதர்களின் உள்ளங்களில் விதைக்க தன் முழு வாழ்நாளையும் அர்ப்பணித்த மகத்தான அறிஞர் திருக்குறளார் திரு நா. முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்கள். ஆயிரத்து 1950களின் தொடக்கம். இந்தியாவின் ஒரு இளம் ஆசிரியர் உள்ளத்தில் கனவும் கண்களில் எதிர்காலமும் கொண்டு மலாயா நிலத்தை நோக்கிப் பார்க்கிறார். அந்த நேரத்தில் ஆங்கிலேய அரசாங்கம் இந்திய தொழிலாளர்களை இனி ஏற்க முடியாது என்று முடிவு செய்திருந்தது. ஆனால் விதி எழுதும் வரிகள் மனிதன் எழுதும் திட்டங்களை விட ஆழமானவை. ராஜுலா கப்பலில் ஒரு சாதாரண இளைஞராக அவர் மலாயாவுக்கு பயணம் செய்தார். அந்த கப்பலில் ஏறிய அவர் அப்போது அறிந்திருக்கவில்லை, உலகின் முதல் திருக்குறள் மண்டபத்தை கட்டிய மன்றத்தின் தலைவராக தாம் உருவாகப் போகிறார் என்பதை. வாழ்க்கையில் சில பயணங்கள் நாம் தேர்வு செய்பவை அல்ல, அவைதான் நம்மை தேர்வு செய்கின்றன. ஈதல் இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. நான் நாகப்பட்டினம் மெத்தடிஸ்ட் மிஷன் ஹை ஸ்கூல் அதில் கல்வி பயின்றேன். 1952 ஆண்டு அரசாங்க பரீட்சை SSLC = SPM பாஸ் பண்ணனேன். 1953 மலையாவுக்கு வந்து சேர்ந்தேன். பின்னாங்கரை இறங்கி கோலாலம்பூருக்கு ரயிலில் வந்தோம். என்னுடைய சிறிய தகப்பனார் வந்து இங்கே பொருட்களால் துறைமுகத்தில் வேலை செஞ்சு இருந்தார். அவரோட வந்து டோக்ரோட்டில் தங்கியிருந்தோம். அங்கே ரொம்ப பேர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்கெல்லாம் ரயில்வே லைன் ஓரத்தில் சொந்தமாக வீடு கட்டிக்கிட்டு அத்தாப்பு வீடு அதில் தங்கியிருந்தாங்க. அப்போ கொலக்கலான் இது வந்து பேர் போட்டு டேம். துறைமுகத்தில் எல்லாம் ஏறக்குறைய ஒரு 75% எல்லாம் தமிழர்கள். நான் வந்து 1/4/1954 வேலையில் சேர்ந்தேன். அப்போ என்னோட சேர்ந்ததில் திருவிருதி சுப்பையா, அவர் சிதம்பரம் பிள்ளையனுடைய மகன், அவரும் சேர்ந்தார். அவர் தமிழ் ஆர்வம் மிக்கவர். 150 தமிழ் புத்தகத்தை வீட்டிலேயே வாங்கி நூல் நிலையமாக அமைத்து எங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு கொடுப்பாரு. அப்படி தமிழ் சேவை. நான் வந்து என்ன செய்யறது, தமிழர்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அவர்கள் பேசுகிற மொழி லாங்குவேஜ் எல்லாம் வல்கர், காதில் கொடுத்து கேட்க முடியாது. மதுபானம். நேமில் கேம்ப் ரோடு, வாட்சன் ரோடு, 2 ரோட்ல 8 பார், சீனர்களுடைய குடிகார பார், மதுபானம் விற்கிற இடம். நான் சாயந்தரம் போய் கதவு திறந்து பார்ப்பேன், எல்லாம் உள்ளுக்கு இருக்கிறது போறாவும் தமிழ்நாடுக. சாயந்தரமானா சண்டை. என்ன எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? 1960களின் தொடக்க காலம். மலாயாவில் வாழ்ந்த பல தமிழர்கள் உழைப்பாளிகளாக வாழ்ந்தனர். கடின உழைப்பு இருந்தது. ஆனால் ஒழுங்குபடுத்தப்பட்ட பண்பாட்டு வழிகாட்டுதல் குறைவாக இருந்தது. இளைஞர்கள் வேகமாக மாறிக்கொண்டிருந்த சமூக சூழலில் திசை தெரியாமல் அலைந்தனர். திருவள்ளுவரின் நெறி அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும் என்று சிலர் நம்பினர். அந்த உயர்வு எண்ணமே திருக்குறள் மன்றமாக உருவெடுத்தது. நாங்கள்லாம் ஆய்வுக்கு போகும்போதே சில குடும்பத்தை பார்த்து நான் வந்து கண்ணீர் விட்டுருக்கேன், என்னை அறியாமலே.
பிள்ளைகள் வீட்டில் வந்து இருக்கும், அக்கம் பக்கத்தை கவனித்துக் கொள்வார்கள். உணவுக்கு அவங்க தாய் வந்ததோட அந்த பறவைகள் மாதிரி வந்து அம்மா அம்மா பசிக்குன்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் ஒரு சில வீட்டில் பார்த்து நான் அப்படியே அதிர்ந்து போயிருக்கேன். ஆனால் பெரும்பாலும் எல்லாம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, யாருமே இருக்காது. ரொம்ப வறுமையான குடும்பத்தில் தான் இருப்பாங்கலாம். இந்த மண் சட்டியில் இது சமையல் செய்வாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய நாங்கள் பார்த்துருக்குறோம். பெரும்பாலும் இந்த கம்பி சடுக்குன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இப்போ வந்து ஸ்ரீபிரந்தாவா ஃப்ளாட்ஸ் கட்டியெல்லாம் அங்கே போயிட்டாங்க. எல்லாம் அந்த ரயில்வே ஓரத்தில் தான் குடிசை மாதிரி வீட்டை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப எளிமையான குடும்பம். சில இடத்துல வந்து நாங்கள் இப்படி குனிஞ்சு தான் போகணும். இந்த சினிமா படத்தில் சிலர் பார்க்குறோம்ல, குடிசை வீடுங்களாம் அப்படி குனிஞ்சு போகலாம். அந்த மாதிரி இங்கே இருந்து செய்யலாம். சுப்பையா திருவருதி ஒரு சமூகத்தை திருத்த வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் உடையவர். என்னோட தான் துறைமுகத்தில் வேலைக்கு சேர்ந்தார். ஸோ நான் எனக்கும் ஒரு தமிழர்களை ஒன்று சேர்க்கணும், தமிழர்களுக்கு நல்ல வழி செய்யணும்னு ஆர்வம். 2 பேரும் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது யாழ்ப்பாணத்தில் இந்த தனியநாயகம் அடிகள் மேலே எனக்கும் ரொம்ப பிரியம், எல்லாருக்கும் தமிழர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பிரியம், திருவிருதிக்கு எல்லாம் பிரியம். உலக மகாநாடு திருவள்ளுவர் மகாநாடு கூப்பிட்டு சிலோனில் திருவள்ளுவர் ஆண்டு நிர்ணயிச்சாங்க. உலகம் பூராவும் திருவள்ளுவருடைய இதை உண்டாக செயல்படுத்தணும்னு பத்திரிகை எல்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அப்போ சுப்பையா சொல்கிறாரு, இந்த மாதிரி ஏன் முத்து நம்ம இந்த மாதிரி இவர்களெல்லாம் ஒன்று சேர்க்கறதுன்னு சொன்னால் பொதுமறை திருக்குறள் ஒன்றில் வச்சா தானே நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு. எனக்கும் அது என்னமோ காதில் தேன் பாய்ச்சது மாதிரி இருந்தால் ஆமாம் சுப்பையா நல்லதான், இதை பிடிச்சிருவோம். மக்கள் திருக்குறள் படிக்காம இவர்களை எல்லாம் ஒரு காலமும் எதுவும் செய்ய முடியாது. அடிப்படை கல்வியே இவர்களுக்கு இல்லை. அதனால நம்மளுடைய கொள்கை முதல்ல தமிழர்கள் எல்லாரையும் திருக்குறள் படிக்க வைக்கணும். சரி அப்படின்னு சொன்னா முதல்ல நம்ம திருக்குறள் மன்றத்துல சேர்ந்து இருக்கிற எல்லாரும் திருக்குறள் படிக்கணும், அப்புறம்தான் ஊர்ல உள்ளவங்களை படிக்க வைக்கணும். ஒரு கட்டத்தில் மன்ற உறுப்பினர்களின் மனதில் ஒரு பெரிய தீர்மானம் உருவானது. திருவள்ளுவருக்கென நிலையான மண்டபம் கட்ட வேண்டும். அது ஒரு கட்டிடம் அல்ல, ஒரு அறிவிப்பு. இந்த மண்ணில் தமிழ் நெறி நிலைத்திருக்கிறது என்ற அறிவிப்பு. ஆனால் அந்த தீர்மானம் எல்லோராலும் எளிதில் ஏற்கப்படவில்லை. நிலம் பெறுவது எளிதாக இல்லை, நிதி திரட்டுவது இன்னும் கடினம். அழுத்தங்களும் அவமதிப்புகளும் இருந்தன. அந்த நேரங்களில் முத்துகிருஷ்ணன் ஐயா தளரவில்லை. அவர் உறுதியாக நின்றார். அவருக்கு அது ஒரு கட்டிடத் திட்டம் அல்ல, ஒரு தலைமுறைக்கான அடையாளம். இறுதியில் பல கைகளின் உழைப்பாலும் அவரது நிலைத்த தலைமையாலும் அந்த மண்டபம் எழுந்தது. உலகிலேயே திருக்குறளுக்கென எழுப்பப்பட்ட முதல் மண்டபம். ஒண்டியல் எடுக்கிறது, ஒரு ஒண்டியல் தான் அந்த ரூபாய் சிஸ்டர்ல செஞ்சு வச்சுக்கிட்டு, ஒரு ஒண்டியலுக்கு 2 பேர். ஏறக்குறைய இந்த ஒண்டியல் தொண்டர்கள் 65 பேர் இரவு பகல் பார்க்காமல் உழைத்தவர்கள். தீபாவளிக்கு உண்டியல் எடுப்போம், பொங்கலுக்கு உண்டியல் எடுப்போம், கிறிஸ்தவத்துக்கு உண்டியல் எடுப்போம், தீபாவளிக்கு ஊற்றுவோம், எல்லா பிறந்தாலும் ஹரிநாயகவுக்கு, அதோட 10 கேஸுக்கு தைப்பூசம். ராத்திரி 1 மணி பஸ் வந்து இறங்குது. இறங்கின உடனே எஸ்எட் பீப்புள் எல்லாம் வந்து இறக்குறாங்க. ஸோ என்னோட உட்காந்து எழுந்த ஆத்தூர் அழகப்பத்தேவர், அவர் கொஞ்சம் என்னோட வயசு 2-3 வயசு மூத்தவர். உண்டையில தூக்கிக்கிட்டே பஸ்ல இருந்து இறங்குறவங்கள்ட்ட போய் இது வாங்கறதுக்கு கீழே நிற்கிறாரா. அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா இறங்குறான். ஒருத்தர்கிட்ட நீட்டுனாரு. அவன் காசு போடாம அப்படி கொஞ்சம் தூரம் போய் அப்படின்னு துப்புறான், துப்பிட்டு போறான். இவன் பார்க்காம போன உடனே இவர் பின்னாலே போறாரு. ஒரு 10 ஸ்டெப்பு காட்டாட்ட பின்னால போய் சொல்றாரு, அவன் துப்பி பாட்டவன்ட்ட, இன்னொருத்தரம் துப்பி 10 காசு போட்டு இன்னொருத்தரம் துப்பு அப்படின்னு சொல்றாரு. அவன் போயிட்டான். வெங்கடாச்சலம் வந்து வாங்க வாங்க அதெல்லாம் விடுங்க, அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க அப்படின்னு என்னை சமாதானப்படுத்தினாரு. அப்ப நான் நினைச்சேன், இவ்வளவு அவமானம் பட்டு கொண்டு நம்ம இந்த மாதிரி தொண்டு செய்யணுமா அப்படின்னு என் மனசுக்குள்ளேயே ஒரு இருந்தாலும் ஒரே ஒரு சிந்தனை. மண்டபம் கட்ட போறோம்னு ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டு அங்க சுப்பிரமணிய கோயில்ல பேசுவோம். ஒரு பந்தல் போட்டிருக்கோம், அதுல ரெக்கார்ட்லாம் போடுவோம். இப்போ மகா ஜனங்களே பொய் ஜனங்களே எல்லாரும் நிதி கொடுங்க, நாங்கள் போட்டுக்கலாம்ல, மண்டபம் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான்
ஸ்பீக்கரில் பேசுவேன். இப்படி இதெல்லாம் பேசிவிட்டு மண்டபம் கட்டலைன்னா நம்ம எவ்வளவு கேவலம், இந்த ஜனங்களுக்கு என்ன பதில் சொல்றது? ஸோ இதற்காகவே எவ்வளவு இது பண்ணாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் இந்த மண்டபத்தை கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மன உறுதியுடன் ஒரு நடந்தேன். அது ஒரு சம்பவம் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. பல ஆண்டுகள் திருக்குறளுக்காக உழைத்த அந்த மனிதர், பல தலைமுறைகளின் உள்ளங்களில் ஒளி ஏற்றி வைத்த அந்த ஆசிரியர் இறுதியில் தன் இயற்கை பயணத்தை நிறைவு செய்தார். ஆனால் அவரது வாழ்க்கை முடிந்த நாள் அவரது பணியின் முடிவு அல்ல. அவர் உடலால் இன்று இருந்தாலும் அவர் விதைத்த சிந்தனை இன்னும் உயிருடன் உள்ளது. அவர் நடத்திய வகுப்புகளின் ஒலி இன்னும் அந்த மண்டப சுவர்களில் ஒலிக்கிறது. அவர் பாதுகாத்த கொள்கைகள் இன்னும் மன்றத்தின் முதுகெலும்பாக நிற்கின்றன. அவர் கட்டிய மண்டபம் இன்று ஒரு கட்டிடமாக மட்டுமில்லாமல் ஒரு வாழும் நெறியாக நிமிர்ந்து நிற்கிறது. ஊருக்கு உழைத்தவனே உறங்குகிறாயோ? உழைத்தது போதுமென்று உறங்குகிறாயோ? ஊரார்க்கு அழுதவனே உறங்குகிறாயோ? ஊராரை அழ வைத்து உறங்குகிறாயோ? பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா? நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா? தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் நாடு முன்னேற நாளும் உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா? இந்த நாடு பார்த்ததுண்டா? நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா? பார்த்தானடா, அது ஊரு சுற்றாமல் சோறுதான் போட்டு படிக்க வைத்தானடா. மாடு பிடித்த கையில் ஏடு கொடுத்த மகராஜன் இவன் தானடா. ஊரு உலகெங்கும் தேடி பார்த்தாலும் ஈடு எவன் தானடா. வைக்கிறானே திரும்ப வர வேண்டுமே எங்கள் கருப்பு காந்தி இவனே. நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா? நாடு பார்த்ததுண்டா?